ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு LIC. ஸோ நான் உங்கள் மணி. மக்களே, இந்த வீடியோ என்ன அப்படின்னா, இது ஒரு கதை. இந்த கதை என்ன எதை வந்து பேச வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு நம்ம அந்த KGF கதை பார்த்துருக்கோம்ல. ஸோ KGFல என்ன நடந்துச்சு, ஸோ ஆதிரா இவங்க எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு அந்த கருடன் இவங்க எல்லாத்தையுமே ஒழிச்சிட்டு எப்படி நம்ம ராக்கி பாய் உள்ளே வந்தாரோ, ஸோ ராக்கி பாய் உள்ளே வந்து என்டையராக வந்து என்ன பண்ணார், அந்த KGFோட மொத்தத்தையுமே வந்து அவரோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தார். அப்போ அவரோட கண்ட்ரோலுக்குள்ளே அந்த வச்சுருந்தாலுமே என்ன நடந்துச்சு, வெளியே இருந்து நிறையா வந்து ஒரு பிரச்சனைகள் வந்து ஸோ அவரையும் அந்த இடத்துலேருந்து இது பண்ண மாதிரி பார்ட் 2ல் வந்து காமிச்சாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றது வந்து 18 நம்ம இந்தியாவுக்குள்ளே வருது. அது அப்படியே படிப்படியாக, அதாவது 1906 நம்ம பார்த்த மாதிரி சுதேசி மூமெண்ட் ஏற்பட்டு அப்படியே வந்து என்ன பண்ணிடுது, அதனுடைய வளர்ச்சி வந்து பெருசாக வந்துருச்சு. அப்போ 1956 என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கம்பெனி ஆக்ட் அப்படின்றத போட்டுட்டு LIC இந்த மாதிரி பல கம்பெனியை வந்து உருவாக்கி விட்டுட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு பயங்கரமாக வந்து கட்டவிழ்த்துட்டப்பட்ட மாதிரி அவங்களுக்கு இஷ்டத்துக்கு வந்து ப்ரீமியம் வந்து வைக்கிறது, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்குறது அப்படின்ற மாதிரி ஒரு ஈடுபாடில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ அவங்கள எப்படி நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஒரு பெரிய சாப்டர். ஸோ அதாவது IRDA எப்படி உருவாச்சு. ஸோ அப்போ இங்கே ராக்கி பாயாக வந்தது யார் அப்படின்னா, IRDA தான் ராக்கி பாயாக வந்திருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்றத இந்த கதையை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் அத்தியாயம். ஸோ ஃபஸ்ட்டு IRDA அப்படின்றது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு IRDAயோட நம்ம ரெகுலேஷன் ஆக்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது ஃபார்ம் ஆகிறதுக்கு முதல்ல என்ன காரணம். அப்போ இந்த முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் கருடன் வந்து ஒழுங்காக ஆட்சி பண்ணலை, அப்போ அது கொடுமை பண்ணியிருக்கிறாரு. அப்போ அதுபடி பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் நேஷனலைசேஷன் ஆக்ட் அப்படின்னு நம்ம வந்து படித்தோம். ஸோ அதுவும் இந்த இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 இதுதான் வந்து ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்குது. எது இந்த 1999ல் இந்த IRDA அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு. அப்போ இந்த IRDA மொத்தம் ஒரு 4 கிளையை வந்து ஏற்படுத்துது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்சூரன்ஸ், த நியூ இந்தியா அஷூரன்ஸ், அப்புறம் ஓரியண்டல் இன்சூரன்ஸ், அப்புறம் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு 4 கம்பெனியை முதல்ல உருவாக்கிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த IRDA ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு கதை வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து 1914. ஸோ 1914 என்ன செய்யப்படுது அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த இன்சூரன்ஸ் வந்து உருவாக்குங்க அப்படின்ற அப்ரூவலை வந்து பாஸ் பண்ணுது. அப்போ 1928 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கம்பெனிஸ் ஒன்றும் இந்த லைஃப் அஷூரன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி லைஃப் அஷூரன்ஸ் அண்ட் லைஃப் அஷூரன்ஸ் சொசைட்டி அப்படின்றது வந்து உருவாக்குறாங்க. அப்போ அவங்க நிறையா கம்பெனிஸ் வந்து உருவாக்கிட்டாங்க. அப்போ 1938 என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லுவாங்களா, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சட்ட மசோதா 1938 வந்து போட்டாங்க. அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஃபெக்டிவ் கண்ட்ரோலை வந்து கொண்டு வரும். எதுக்குள்ளே அப்படின்னா, இப்போ வந்து ஒரு செக்டார் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செக்டாரை நம்ம எப்படி வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும், அவங்க இப்போ இஷ்டத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வைக்கக்கூடாது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த 38 ஒரு ஆக்டை வந்து போட்டாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா, அது எல்லா செக்டாரையும் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுச்சு. அப்புறம் என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாலுமே 1950 வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன பண்ண முடியல அப்படின்னா, இந்த பிரின்சிபல் ஏஜென்சி எல்லாத்தையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களே அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காங்க மக்கள்கிட்ட. அப்போ நாங்கள் வந்து கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னா, இந்த அன்ஃபேரான ஒரு என்ன சொல்ல, ஒரு ட்ரேட் ஈவெண்ட், இது ஒரு அன்ஃபேரான ஒரு ட்ரேட் ஈவெண்ட்டு. ஸோ இந்த அன்ஃபேரான ட்ரேட் ஈவெண்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, அப்போ இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தான் யாரோட தாட் அவங்களுக்கு வந்திருக்கு, ராக்கி பாயோட தாட் வந்திருக்கு. ஸோ அதுதான் நேஷ்னலைசேஷன். சரியா, அப்போ நம்ம கண்டிப்பாக இந்த அன்ஃபேரெல்லாம் நம்ம உடச்சி எறியணும் அப்படின்னா நம்ம நேஷ்னலைசேஷன் பண்ணி விடுவோம். இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு நேஷ்னலைசேஷனுக்குள்ளே கொண்டு வந்து நீ இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸை வந்து போட்டு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 9th January 1956, இப்போ 19 ஜனவரி 1956 2 விஷயம் கொண்டு வரப்படுது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் செக்டார் அப்படின்றது, அதுக்கடுத்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்றது வந்து உருவாக்கப்படுது. அப்போ இந்த 2 செக்டாரும் என்ன பண்ணப்படுது அப்படின்னா, ஒரு மெயின் பிரின்சிபல் ஆஃப் அப்ரூவலை வந்து கொடுக்கலாம் அப்படின்றது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனலைசேஷன் வந்து பண்ணுறதுக்கு. எப்போ டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸோ மறந்துடாதீங்க, 19 ஜனவரி 1956. அப்போ என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஓகேப்பா, ஸோ இப்போ ஒரு நேஷ்னலைசேஷனுக்குள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க.
அப்போ தான் இந்த எல்ஐசியோட ஃபார்மேஷன் உங்களுக்கு தெரியும். இன்சூரன்ஸ் கம்பெனி ஆக்ட் அப்படின்றதும் 1956 இந்த எல்ஐசியும் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்ஐசிக்குள்ளே எத்தனை இந்தியன்ஸ் வந்து எத்தனை இந்தியன் கம்பெனி மட்டும் அந்த ஓவராலாக. அப்போ நீங்கள் வந்து இது கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது இந்த 1948 நம்ம இந்தியா சுதந்திரமாக 1947 1948 இந்த 1948லேருந்து 1952 வரைக்கும் ஒரு பெரிய கதையே இருக்குது. அப்போ தான் இந்தியா முதல்ல சுதந்திரம் வாங்கியிருக்கு. பயங்கரமாக வந்து என்ன சொல்ல அப்படின்னா அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் யார் அப்படின்னா நம்ம நேருஜி வந்து இருந்தார். ஸோ அப்போ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கதை, அதை பின்னாடி பார்ப்போம். அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம எப்படியாவது ஒரு முறைப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணப்போ 152 இந்தியன் கம்பெனிஸும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 16 நான் இந்தியன் சொசைட்டியும் வந்து உள்ள இன்க்ளூட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 75 செக்டார்ஸ் வந்து இதில் வந்து இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கு. அப்போ நேஷனலைசேஷன் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே படிப்படியாக அந்த கம்பெனிஸ் வந்து ரூல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ 1972 குறிப்பிடப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு இன்சூரன்ஸ் கட்டம் எது அப்படின்னா 1972. அப்போ 1972 தான் இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் நேஷனலைசேஷன் ஆக்ட் ரொம்ப முக்கியம். ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் நேஷனலைசேஷன் ஆக்ட் அப்படின்றது 1972 கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த மசோதா வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1973 ஜனவரி 1ஆம் தேதியை அதை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஜனவரி 1 1973 தான் என்ன பண்ணப்பட்டது, இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் நேஷனலைசேஷன் ஆக்ட் அப்படின்றது வந்து பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணி ரன் பண்ணி போயிட்டே இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணோம், இன்னும் வந்து ஒரு சில திருத்தங்கள் வந்து பண்ணணும். அப்போ தான் வராரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கி பாய் த ஆர்என் மலோத்ரா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆர்என் மலோத்ரா அப்படின்றவருடைய தலைமையில் இவங்க எல்லாத்தையுமே இன்னும் நம்ம ரொம்ப கட்டுக்குள்ளே வைக்கணும். இன்னும் அவங்கள ரொம்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், கட்டுப்படுத்தி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து குறைச்சி மக்களுக்கு நல்ல ஒரு இதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 1993 ஆர்என் மலோத்ரா கமிட்டியை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஃபுல் அனலைசேஷன் பண்ணுறாரு. பண்ணி 1999 அதாவது 98 அவர் வந்து சப்மிட் பண்ணிட்டார் அவருடைய ரிப்போர்ட்டை. 1999 IRDA ரெகுலேஷன் ஆக்ட் ஆனது ஃபார்ம் செய்யப்படுது. இன்சூரன்ஸ் கூட இப்படி தான் இருக்கணும், நீ யாராக வேணாலும் எவனா வேணாலும் இரு, ஆனால் கண்ட்ரோலுக்குள்ளே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்என் மலோத்ரா ஒரு ரெகுலேஷனை வந்து ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்போ அதுபடி பார்த்திங்கன்னா இது மூலம் ஒரு கம்பெனி இருக்குது, அதனுடைய ஓனர்ஷிப் வந்து எவ்வளோ சதவீதம் வந்து இருக்கலாம் அப்படின்னா 26%லேருந்து 49% வரைக்கும் இருக்கலாம். இதில் ஃபாரின் ரூட் வந்து இப்போ 49%லேருந்து 72% அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது இப்போ நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவேன், நான் ஏதாவது ஒரு பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டட் ரூட்டை வந்து 100% ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. பட் ஆனால் ஃபாரின் இன்வெஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 49%லேருந்து 72% வரைக்கும் 2021 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இது ஃபுல்லாமே ஒரு என்ன சொல்ல, இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்துருச்சு. IRDA வந்து ஆர்என் மலோத்ரா உருவாக்கிட்டார். இப்போ ஆர்என் மலோத்ரா என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் ஒரு சைன் வாங்கணும்ல. இப்போ நீ வந்து என்னென்னா இந்த துணிவு படம் மாதிரி தான் எப்போயுமே சைனை போட்டு விட்டு நம்ம மட்டும் போயிட்டே இருப்போம். அப்போ அவர் ஒரு சைன் வாங்குறதுக்கு ஒரு ரெகுலேஷனை வந்து டைப் பண்ணுவோம். அப்போ அந்த டைப் பண்ணுற ரெகுலேஷன் ஏதாச்சும் ஒரு ரெகுலேஷனை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுது? அப்போ நீங்கள் ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த சட்டம் ஒரு சட்டத்தில் இருந்து திருத்தம் பண்ணதாக இருக்கணும், அப்படின்னா அதனுடைய அண்டர்டேக்கனாக இருக்கணும். அப்போ முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இது எந்த லேயருக்குள்ள நான் வந்து கொண்டு வரது, எப்படி இதை வந்து நான் வந்து அடுத்து புஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆர்என் மலோத்ரா யோசிக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இன்சூரன்ஸ் ஆக்ட் அப்படின்றது இருந்துச்சுல எப்போ 1938. அப்போ அந்த 1938 இன்சூரன்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆக்டை வந்து வச்சு நான் இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு. அப்போ எந்த செஷனுக்கு கீழே ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா செஷன் 114A ரொம்ப முக்கியம். செஷன் 114A இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 கீழே தான் நான் இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்றாரு. அப்போ அது கீழே என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா இந்த IRDA அப்படின்றது வந்து உருவாக்கப்பட்டுருச்சு. IRDA உருவானோடனே உங்களுக்கே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட இந்த முன்னாடி சொன்ன மாதிரி 4 கம்பெனி, என்னென்ன கம்பெனி, நேஷனல் இன்சூரன்ஸ், நியூ இந்தியா அஷூரன்ஸ், அடுத்து ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி, அடுத்து யுனைடெட் இந்தியா. ஸோ இது வரைக்கும் இது ஃபுல்லாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்டர்டேக் பண்ணிச்சு எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் IRDA இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்றது கீழே கொண்டு வரப்பட்டுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அதோட ஃபார்மேஷன் டேட் எல்லாமே சொல்லிட்டேன்ல. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு க்ளூவும் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா 1993 தான் ராக்கி பாயோட என்ட்ரி, தட் இஸ் ஆர்என் மலோத்ரா அப்படின்றது வந்தார். இப்போ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ IRDA அப்படின்றதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ இப்போ இது அதனுடைய பிரசிடெண்ட்டாக யார் வந்து இருக்கா அப்படின்றத எல்லாருமே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மறந்துடாதீங்க. இப்போ IRDA அப்படின்றதுடைய பிரசிடெண்ட் வந்து யார், அதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஹைதராபாத். நான் அதை சொல்லிட்டேன். பிரசிடெண்ட் மட்டும் யார் அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இனிமேல் வரக்கூடிய இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஏதாச்சும் ஒரு படத்தோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நடத்த போகிறேன். அப்போ இந்த IRDA அப்படின்றது KGF தொடர்புடையது. இதுக்கப்புறம் வரக்கூடிய பாகுபலியாக இருக்கலாம்,
பீஸ்டாக இருக்கலாம், பாஸ்டராக வேணால் இருக்கலாம் மக்களே, எந்த கதையாக வேணால் இருக்கலாம். தான் யோசித்தேன். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா மண்டையில் வந்து நிற்கல, நல்லா அவங்களால ஈஸியாக வந்து ரீகால் பண்ணிக்க முடியும். அப்போ இனிமேல் IRDAI அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ராக்கி பாய், அடுத்த ஆத்ரா இன்னும் சாகலை அப்படின்ற கதை வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை அடுத்த அத்தியாயத்தில் இந்த மாதிரி ஸ்கிரிப்டாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். இப்போ இந்த கதையை இதோட முடிச்சுக்கலாம் மக்களே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம், இதோட இன்டெப்த்தாக இன்னும் நல்லா படிக்கணும், எனக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, நிறைய ப்ராக்டிஸ் வேணும் ஆசைப்பட்டிங்கன்னா, நம்ம ஆப்பில் ஸோ உங்களுக்கு இன்சூரன்ஸ் அவேர்னஸ் அதாவது டே இப்படி டாப்பிக்காக உங்களுக்கு வந்து கவர் பண்ணிகிட்ருக்கு. இருங்க, ஒரு வண்டு வந்து என்ன சுற்றுது. ஓகே, ஸோ அதை நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேணுன்ற எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார்ட் பை மக்களே.